வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழகத்துல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒண்ணு. ஆமாங்க, குடும்பத் தலைவிகளுக்கான உரிமை தொகையில வந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களையும் புதிய அறிவிப்புகளையும் பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதையெல்லாம் மீக்கி எந்தவிதமான பில்டப்பும் இல்லாம வெறும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் வச்சு இந்த புதிய அப்டேட்டை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். நேரடியா விஷயத்துக்கே வந்துடலாம். 2200 ரூபாய் இப்போதைக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பையும் எகிர வச்சிருக்கிற நம்பர் இதுதான். ஆமாங்க, மாதாந்திர உதவித்தொகைய 2500 ரூபாயா உயர்த்த போறாங்க. ஆனா இந்த பணம் எப்போ வரும், யாருக்கெல்லாம் வரும், இது எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேர நீங்க என்னென்ன செய்யணும், இததான் இந்த அலசல்ல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வதந்திகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு தெளிவான புரிதலுக்காக இதை நாம குறிப்பா 5 விஷயங்களா பார்க்க போறோம். திட்டத்தோட புதிய அப்டேட்கள், யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், வங்கி கணக்கு விதிகள், தேவையான ஆவணங்கள், அப்புறம் அடுத்து நாம என்ன செய்யணும், இவ்வளவுதாங்க. சரி, முதல்ல இந்த புதிய திட்டத்துல வந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான மாற்றங்கள் என்னென்னு பாத்துடலாம். முந்தைய திமுக ஆட்சியில 1000 ரூபாயா இருந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போ முதலமைச்சர் விஜய் அவங்களால மதிப்புமிக மகளிர் திட்டம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாம அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுற வகையில இந்த தொகை இப்போ 2500 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. இது கண்டிப்பா குடும்ப செலவுகளை சமாளிக்கிற தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. ஓகே, அப்போ இந்த பணம் எப்போ கைக்கு வரும்னு யோசிக்கிறீங்களா? மே 13ஆம் தேதி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அந்த பழைய 1000 ரூபாய் தொகையை எந்த தடங்களும் இல்லாம உடனே கொடுக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வச்சாரு. இதைத் தொடர்ந்து திட்டங்களை சரியா செயல்படுத்த முதலமைச்சர் விஜய் உடனே ஒரு நிதி தணிக்கை செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னா, மே மாசத்தோட மையப்பகுதியில உங்களுக்கு அந்த பழைய 1000 ரூபாய் கிடைக்கலாம். ஆனா தணிக்கையெல்லாம் முடிஞ்சு அந்த முழுமையான 2500 ரூபாய் ஜூன் மாசத்துல இருந்து தான் முழு வீச்சுல செயல்படும்னு அரசு வட்டாரங்கள்ல சொல்றாங்க. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். இதுல யாருக்கெல்லாம் நிஜமாவே இந்த தகுதி இருக்குன்ற குழப்பத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் வயசு வரம்பு விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதாவது 21 வயசுல இருந்து 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மட்டுமே இந்த 2500 ரூபாய் கிடைக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சே, அப்போ எனக்கு இந்த பணம் கிடைக்காதான்னு. கவலையே படாதீங்க, நீங்க தானாவே முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்றப்படுவீங்க. இதன் மூலமா உங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் கிடைக்கும். அதாவது நீங்க இந்த 2500 ரூபாய் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டாலும் உங்களுக்கு இன்னும் கூடுதலான சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு. அதே சமயம் யாருக்கெல்லாம் இது கிடைக்காதுங்கிறதையும் நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். மாநில அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், அப்புறம் ஏற்கனவே வேற ஏதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, இவங்க யாருமே இந்த குறிப்பிட்ட 2500 ரூபாய் திட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்கன்னு மிக தெளிவா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து 3வது பகுதி, உங்களுக்கான பணம் எப்படி பத்திரமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து சேரும்னு பார்க்கலாம். அரசாங்கம் இந்த பணத்தை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா நேரடியா அனுப்புறதால ஒரு 4 விஷயத்தை நீங்க கட்டாயம் சரியா செஞ்சிருக்கணும். 1. ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியா உங்க பெயர் இருக்கணும். 2. ரேஷன் கார்டோட ஆதார் இணைக்கப்பட்டிருக்கணும். 3. உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் இணைக்கப்பட்டிருக்கணும். 4. ஆக்டிவா இருக்கிற உங்க மொபைல் நம்பர் வங்கியோட இணைக்கப்பட்டிருக்கணும். இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் பணம் உங்களுக்கு வராம அப்படியே பவுன்ஸ் ஆகி திரும்ப போயிடும், பாத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் டிப்ஸ் கொடுக்க போறேன், கவனமா கேட்டுக்கோங்க. நம்மள பண பேருக்கு பிரைவேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கலாம். அரசாங்கம் இந்த பணத்தை உங்க கணக்குல போட்ட உடனே மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னோ இல்ல SMS சார்ஜ்னு சொல்லி உங்க பணத்தை அவங்க அப்படியே உடனே பிடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேங்க் பிடிக்கிற அபராதங்களை தவிர்த்து உங்களுக்கு வரவேண்டிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கே முழுமையா வந்து சேரணும்னா அதுக்கும் ஒரு நல்ல வழி இருக்கு. ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற IBPB அக்கவுண்ட், இல்லனா கூட்டுறவு வங்கியில ஒரு அக்கவுண்ட், இதுல ஏதாவது ஒன்னு ஓபன் பண்றதுதான் உங்க பணத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. இப்போ நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. இதுக்கு நீங்க இப்பவே தயார் செஞ்சு வைக்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பாத்திரலாம். இத ஒரு முக்கியமான செக்லிஸ்டாவே நினைச்சுக்கோங்க. உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்க போட்டோ ஒட்டுன பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்கம், சமீபத்திய கரண்ட் பில் ரசீத், இதோட ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் போன், இது எல்லாமே உங்ககிட்ட ரெடியா இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க.
இத புதுசா கல்யாணமானவங்களுக்கான ஒரு முக்கியமான அலர்ட். நீங்க இன்னும் உங்க அம்மா அப்பா அல்லது மாமனார் மாமியார் ரேஷன் கார்டுலயே இணைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதனால உடனே ஒரு புதிய தனி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஏற்கனவே அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவரா இருந்தாலுமே நீங்க திரும்பவும் புதுசா அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்ப வேண்டியிருக்கலாம்னு அரசாங்க வட்டாரங்கள்ல சொல்றாங்க. ஏன்னா இந்த புது ஃபார்ம்ல முதலமைச்சரோட படமும் மாநில அரசோட புது லோகோவும் இருக்கும். அதனால உங்க டீடைல்ஸ மறுபடியும் ஒரு முறை கொடுக்க தயாராயிருங்க. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போதைக்கு ஒரு பக்கம் நிதி தணிக்கை வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த 2500 ரூபாய அதிகாரப்பூர்வமா உங்க கணக்குக்கு கொண்டு வரதுக்கான அந்த முக்கியமான அரசாணை அடுத்த சில நாட்கள்ல இல்லனா கண்டிப்பா ஜூன் மாசத்துக்குள்ள வெளியாகிடும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த டைமை யூஸ் பண்ணி உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி உங்களுக்கான ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ண நீங்க தயாரா? உங்களுக்கான பணத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால சீக்கிரமா ரெடி ஆகுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள அலசல்ல நாம சந்திக்கலாம்.